வணக்கம் பானு. அதாவது தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7 மணியிலிருந்தே விறுவிறுப்பாக வாக்குகள் பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மக்கள் ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். அதிலும் முதல் வாக்காளர்களாக, அதாவது இந்த முதல் தடவை இப்பொழுதுதான் வாக்களிக்கக்கூடிய 18 வயது நிரம்பிய வாக்காளர்கள் பலரும் ஆர்வமுடன் இந்த வாக்கை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் 8 இடங்களில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டதாகவும், அதனை சிறிது நேரத்தில் உடனடியாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரி செய்யப்பட்டு இப்பொழுது வாக்குப்பதிவு மீண்டும் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களானது எந்த இடத்தில் ரிப்பேர் ஆனாலும் அதனை உடனடியாக அதற்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்கும் 20% வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமி அவர்கள் தெரிவித்தார்கள். இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகவும் விறுவிறுப்பாக இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மொத்தத்தில் 1624 வாக்குப்பதிவு மையங்கள் இப்பொழுது இருக்கின்றது. இந்த மையங்கள் அனைத்திலும் அந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகின்றன. அந்த இடங்களை சுற்றிலும் 100 மீட்டர் 200 மீட்டருக்கு சுற்றளவில் எந்த ஒரு வாகனமும் நிறுத்தக்கூடாது, கடைகள் திறந்திருக்கக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்து காவல்துறையினரும் அதை கண்காணித்து வருகின்றனர். மாநிலம் முழுவதும் ஒரே கட்டமாக இந்த பாராளுமன்ற தேர்தலானது நடத்தப்படுவதால் மிகவும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் தேர்தல் ஆணையம் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலர்களும் அதற்கான ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு வசதியாக வீல் சேர் உள்ளிட்ட 80 வகையான பொருட்கள் தூத்துக்குடி மாவட்ட தாலுகா அலுவலகத்தில் இருந்து பாதுகாப்புடன் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு இங்கு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி இயந்திரங்கள் முழுவதுமாக பெல் இன்ஜினியர்ஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆங்காங்கே ஒவ்வொரு ஜோனலிலும் அந்த பெல் இன்ஜினியர்ஸ் அவங்க தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களும் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அந்த இடத்திற்கு உடனடியாக சென்று அவற்றை சரி செய்வதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த வாக்குப்பதிவு மையங்கள் 1624 மையங்களிலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த 1624 மையங்களுக்கும் 20% வீதம் வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தயார் நிலையில் கூடுதலாக வைக்கப்பட்டுள்ளது. வேறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால், அந்த பழுது ஏற்பட்டால் அந்த இடத்திற்கு உடனடியாக வேறு இயந்திரங்களை மாட்டி உடனடியாக தங்குதடையின்றி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது. மொத்தம் 28 வேட்பாளர்கள் இந்த களத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருடைய பெயர்களையும் ஒரே மிஷினில் வைக்க முடியாது என்பதால் 2 மிஷின்கள் வைக்கப்பட்டு அதில் அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு அனைத்தும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குப்பதிவு ஆனது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மிகவும் அமைதியாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், கருங்குளம், கோவில்பட்டி, பொட்டலூரணி போன்ற பகுதிகளில் தான் 8 உள்ளிட்ட பகுதியிலான 8 பகுதிகளில் தான் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பழுது ஏற்பட்டது. பழுது ஏற்பட்ட சுமார் 20 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் அனைத்து இடங்களிலும் அவைகள் சரி செய்யப்பட்டு உடனடியாக மீண்டுமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பானு.